ஓ எவ்வளவு பேர் பாருங்க गाइस. ஓ இத்தனை கோடி பேர். வணக்கம் guys, welcome back to Brother Bruce Tamil channel guys. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட தளபதி அண்ணனோட The Journey of தளபதி விஜய் அதான் guys நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போறோம். ட்ரிபியூட் வீடியோன்னு சொல்லலாம், மாஷப் வீடியோன்னு சொல்லலாம், எல்லாமே நம்ம சொல்லலாம் கைஸ் இந்த வீடியோ பற்றி. ஆனால் நான் இன்னும் பார்க்கல கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்க்கணுன்னு தான் நான் ஒன்றும் பார்க்காத இருக்கேன். நான் நிறைய பேர் பார்த்துட்டாங்க, ரியாக்ஷனும் பண்ணிட்டாங்க நிறைய இந்த வீடியோ பற்றி. தளபதி அண்ணனோட ஜேர்னி ஆஃப் தளபதி விஜய். ஆமாம் கைஸ், அவரோட அந்த ஜேர்னி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கைஸ். எப்படியும் கஷ்டப்பட்டு தான் இப்போ நம்ம தளபதி அண்ணனா நிற்கிறாரு. ஆமாம் கைஸ், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்க்கலாம் கைஸ் எப்படி இருக்குன்னு. நான் ரொம்ப இதாக இருக்கேன் கைஸ், பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறேன். இப்படிலாம் செஞ்சுருக்காங்கன்னு அதை நம்ம பார்த்துருவோம். பார்க்கணுமெனுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நிறைய வீடியோ போடுறோம் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க கைஸ். சப்ஸ்கிரைப்லேருந்து இறங்கி தான் போகுது ஆனால் ஏற மாட்டேங்குது கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நானும் நல்ல நல்ல வீடியோ செய்கிறேன் கைஸ், நல்ல நல்ல வீடியோஸ் ரியாக்ஷன் பண்ணுறேன் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம், எப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க நம்ம தளபதி அண்ணனை பார்க்கலாம் கைஸ். லெட்ஸ் கோ. Thank you. Whoa. Color screen. Actor Vijay's residence has been raided. நடிகர் விஜயின் வீடு மற்றும் அலுவலகம் விஜயை கழிஞ்ச 5 மணிக்கூராய் விஜய் லொகேஷன்லோனே ஐடி அதிகாரிகள் அன்னைக்கு தெரியாமலே எவ்வளோ சமூக சேவை மக்களுக்காக நிறைய செஞ்சுட்டு வராரு. இந்த மாதிரி தப்பு பண்ண அவர் என்னைக்கோ பண்ணிருக்கலாம். கண்டிப்பா அவர் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நேர்மையா நிக்காருல்ல அங்க இல்ல வேற. ஆமா गाइस, ஜோசப் விஜய் அப்படினு சொல்லிட்டு போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒண்ணும் புதுசு இல்ல, அதை எவ்வளவு நாள் பேஸ் பண்ணுவார் தலைவர். ஆமா, விஜய் ரசிகர்கள் பாஜகவினரை கண்டித்து லேபிளில் சுரங்க பேசுகிறார்கள். முன்னதாக ஓ எவ்வளவு பேர் பாருங்க, அவரோட ஃபேனை பாருங்க, ரசிகர்கள் பாருங்க எவ்வளவு பேர் பாருங்க गाइस. ஓ sometime even stronger. Oh ஓ தளபதி விஜய் செம்மையா இருக்கு guys. முதல்ல ஸ்டார்ட் பண்றது அப்படி இருக்கு The Journey. சிஸ்டர் இறந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் கொஞ்சம் challenge was. நாங்க வீட்ல அதை பத்தி ரொம்ப பேச மாட்டோம். பட் ஸ்கூல்ல அவங்க மிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அவர் சிஸ்டர் பத்தி ஏதாவது சம்பந்தப்பட்ட ஏதாவது வந்ததுன்னா உடனே ரொம்ப அழுதுருவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. வீட்டுல ரொம்ப காமிச்சிக்கிறது. வித்யான்ற பேரை மறக்க கூடாதுன்னு தான் என்னோட கிராண்ட் டாட்டருக்கு திவ்யான்னு வச்சிருக்கேன். துருன்னு இருந்த விஜய் தான் அதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே ஆப்போசிட்டா. Today is a son. ஓ வேற மாதிரி இருக்கு गाइस. ஃபர்ஸ்டாவே பார்க்கணும்னு அவங்க பக்கத்துல உட்கார்றவங்க அவங்க அத பார்த்து சொல்ற வரைக்கும் நாங்க கேட்டுட்டே இருப்போம். அண்ணன் என்ன பண்றாரு, அண்ணன் என்ன பண்றாரு, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, எந்த ட்ரெஸ்ல வந்திருக்காரு அப்படி சொல்லி நாங்க கேட்டுட்டே இருப்போம். சில படங்கள் விஜய் சாரோட இந்த படம் ஓடலை அப்படின்னு சொல்கிற படமே ஒரு 2-3 படங்களாக இருந்தாலுமே கூட
யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த 2-3 படங்கள்ல நிறைய குழந்தைகள் ஆடி இருக்காங்க. ஆமா விஜய் சூப்பர் ஸ்டார் விஜய் போகாரோட ஸ்டாச்சரோட நான் போறானோ சூப்பர் ஸ்டார் விஜய் 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 நம்ம நினைச்சிட்டு இருப்பாங்க படம் சரியா போகுது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா. ஓ எவ்வளவு பேர் பாருங்க गाइस. ஓ இத்தனை கோடி பேரு. நம்ம தளபதி அண்ணா. விஜய் பொறுத்த வரைக்கும் பர்టిక్యులர் மேகசின் வந்து இந்த மூஞ்சி எல்லாம் வந்து காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு தாண்டி. ஆமா गाइस மிந்தி எப்படி இப்ப மாறி இருக்காரு பாருங்க. ஒரு நைட் ஃபுல்லா அதே மேகசின் வந்து கவர் ஸ்டோரி கவர் பேஜுக்கு விஜய் போட்டோ வேணும் ஸ்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் இஷ்டம் இல்லை. உன்னால் அதெல்லாம் முடியாது. இல்லைப்பா நீங்க எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, நான் பண்றேன். பொல்லாதவங்களை அடிக்க நாட்டுல தீ பரவணும். சில பேருக்கு அது செடி மாதிரி, ஒண்ணு போச்சுன்னா இன்னொன்னு. சில பேருக்கு அது பூ மாதிரி, ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளவுதாங்க. சார் நீங்கள் சொன்னீங்களா சார் இந்த பையனை வச்சு ஹீரோ வச்சு படம் குருவி தலையில் பனங்காய் வைக்கிற மாதிரின்னு சொல்லி. குருவி தலையில் பனங்காய் இல்லை சார், பாறாங்கல்ல வச்சா கூட இந்த குருவி தாங்கும் சார். ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட் கேரளா. ஓ வாழ்க்கையில் வரைக்கும் ஓ செம்ம गाइस தளபதி டேலண்டட் டான்ஸ் எல்லாமே செய்வாங்க. ஃபைட் என்ன பிரமாமா பண்றாப்ல. ஹார்ஸ் ரைடிங்கும் ஊட்டியில வந்து அப்படியே ஒரு மலை உச்சில ஹார்ஸ் ரைடிங் தெரியும். எல்லா திறமைகளையும் சகல திறமையும் உள்ளடக்கி ஒரு சகலகலா வல்லவன் தான் விஜய். அந்த யங் ஏஜ்ல நேருக்கு நேர். அப்பவே 97 வந்து they recognized Vijay and no one 3-4 of them they were trying to run along with the car as much as they can and try to have a visual of Vijay. So all that Vijay did was he put his hand out and he waved. கை பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க, எவ்வளவு பேர் பாருங்க. ஓ படங்கள் பண்ணல ஒரு ஆக்டர் இவ்வளவு நேசிக்கிறாங்க, இவ்வளவு அன்பு கொடுக்குறாங்க. அது வேற லெவல் गाइस. அது சொல்லவே வராது, அப்படி இருக்கும். பெஸ்ட் ஆக்டர். சந்தோஷம் என்னன்னா இப்போ ரிலீஸ் ஆன இந்த காதலுக்கு மரியாதை படத்தை பார்த்துட்டு ஒரு லைஃப் டைம் பிக்சர்னு கூட சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோட லைஃப் டைம் பிக்சர்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய வெற்றி படங்கள்ல இதுவும் ஒரு வெற்றி படம். இதே மாதிரி நல்ல படத்தை வருஷத்துக்கு ஒரு படமாவது நான் கொடுக்கணும், கண்டிப்பா கொடுப்பேன். நான் ஒன்றும் பிளான் பண்ணி இந்த மாதிரி தான் சாஃப்ட் கேரக்டர்ஸ் தான் பண்ணணும்னு நான் பண்ணல, அது தானாக வந்து அமையிறது அப்படி அமைஞ்சிருச்சு. ஸோ அதுக்காகவே நான் இப்போ அடுத்த படம் ஒன்று வேணுன்ட்டே ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே பிரியமுடன் ஒரு படம் முடிஞ்சிருச்சு. அந்த படத்தில் நான் பண்ண இந்த ஒரு 1998 படத்தில் நான் பண்ணாத ஒரு கேரக்டர் ஒரு வில்லனா. ஆமா गाइस நெகட்டிவ் ரோல். நான் இது எவ்வளவு தான் கேட்டேன். இது 2500 ரூபீஸ் சார். வேற மாதிரி இந்த படம். சாரி சார், சோல்ட் அவுட். டேய் நம்மள பேக் பண்ணு. ஏன் கண்ணு முன்னால நீ புரியா தோட கூட முடியாதா? நீ வசந்தகுமார் இல்லங்கற உண்மையை பொண்ணு கிட்ட சொன்னா ஓ மூஞ்சில எச்சல காரி துப்புவாடா. I'm Priya from Jaipur. வசந்தகுமார். ஓ வேணும் தான் தட்டி விட்டேன். என்னமோ தெரியலடா, நான் ஆசைப்பட்ட பொருள் எனக்கு கிடைக்கணும். கிடைக்கலனா நாங்க பிரியமுடன் படம் பார்த்தோம். படம் ஷூட்டிங் அப்ப என்னமோ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இனிமே நடக்கவே முடியாது அப்படிலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு அடிபட்டது உண்மை. இந்த ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளம் வந்தது உண்மை. ஒரு 40 days நான் ரெஸ்ட் எடுத்தேன். சில பத்திரிகையில் வந்து இனிமேல் என்னால் எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, அவ்வளோதான் அப்படின்லாம் எழுதுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் ரொம்ப கேஷுவலாக எடுத்துட்டேன். இப்படி கேட்டு இப்படி விட்டுட்டேன்.
அந்த 40 டேஸ்க்கு அப்புறம் ஷூட்டிங் போனது வந்து நிலாவேவா படத்தில் அக்குத்தே அக்குத்தேன்னு ஒரு சாங் இருக்கு. ஸோ அந்த சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மலாக நான் ஆடுறத விட என்ன மாஸ்டர் ரவி வந்து ஹெவியாக ஆட வச்சார் வேணுன்ட்டே. ஜேர்னி ஆஃப் சர்வைவல். செல்வா பண்றதுக்கு முந்தின காலகட்டத்திலேயே அவருக்கு அவ்வளோ, அவர் ஹீரோ ஆகிற டயத்துல அவ்வளோ கமெண்ட்ஸ் உங்களை பாதிச்ச விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும். அது கண்டிப்பா அவர் தளபதி மைண்ட்லயும் இருக்கும். அப்படி எதிர்பார்ப்பு கூட அவர் அதை பெருசா அலட்டிக்கும். பொதுவாகவே வந்து இப்போ தளபதியா இருக்கார் இல்லையா, இந்த ரேஞ்சில் இருக்கும்போது தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரிஸ்க் எடுத்து சண்டை காட்சி நடித்தார் அப்படின்னு போடுறதுக்காக ரிஸ்க் எடுக்கிற விஷயங்கள் பண்ண வேண்டிய சூழல் வரும். ஆனால் செல்வான்ற படத்துல நான் வந்து கிளைமாக்ஸ் வந்து ஒகேனக்கல்ல ஒரு கூண்டை தொங்க விட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 அடிக்கு தண்ணி போயிட்டு இருக்கு, அது மேல கூண்டு தொங்க விட்டுருக்கு. இவரு இந்த பாறையில வந்து ஜம்ப் பண்ணி அந்த கூண்டை பிடிக்கணும், பிடிச்சி ஹீரோயினை காப்பாத்துற மாதிரி டீம் எல்லாமே எஸ்ஏ சந்தேஷ் சாரும் ஃபோன் பண்ணி சொல்றாரு, சேஃப்டி பார்த்துக்கோங்க, முடிஞ்சா டூப் போடுங்கன்றது. விஜய் சார் டூப்பே வேண்டாம், நான் ஒரிஜினலா பண்றேன், பாருங்க ஒரிஜினலா பண்ணியிருக்காரு. அந்த வளர்ச்சியில கூட அந்த டெடிகேஷன் அவருக்கு வந்து உண்டு. பாத்ரூம் நமக்கு வந்து அழுன்னா அழ ஆரம்பிச்சிட்டாரு விஜய். இதை பண்ணுங்கன்னா பண்றதுக்கு அவங்க ரெடியா இருந்தாங்க. இந்த கிளைமாக்ஸ்ல வந்து ஓடி வரும்போது விழுந்து எந்திரிச்சு வரீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சார்ட்ட சொல்றேன், அதே மாதிரி ஓடி வந்து விழுந்து உருண்டு எந்திரிச்சு வராரு. அது அடிபடுது நிறைய. நல்லா பாக்குறேன், பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண போனோம் அது கேரளாவில். ஏன்னா தமிழ் படங்கள் போகும், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சிவாஜி படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் ஆனா இப்படி வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுல ஒரு தமிழ் படம்னாக்க ஒரு துலாதவனம் படம் தான். அதான் வந்து தமிழுக்கு ஒரு ஓபன் பண்ணிருக்கு அந்த ட்ரெண்ட். ஓ அந்த படத்துல அவர் நடிக்கும் போது பேக்ல பெயின், ஒரு ஹீரோவுடைய வெற்றி வந்து சும்மா கிடைக்கிறது. அந்த படத்துல பயங்கரமான பெயின், பட் அவ்வளோ பேக் பெயினோட விஜய் வந்து அந்த பெயினே தெரியுமா, அந்த மாதிரி தெரியவே இல்லை. அந்த மாதிரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது பார்த்தது வந்து தன் வழியையும் பார்க்காமல் ஒரு ரொம்ப உன்னிப்பா வந்து அதை கவனிச்சு அதை வந்து ஒரே டேக்ல தான் எல்லாமே பண்ணாரு. ஸோ ஐ திங்க் ஐ லேர்ன்ட் டிட்டர்மினேஷன் ஃப்ரம் விஜய். எனக்கு பிடிச்சதுன்னா எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுப்பேன்னா. அவர் வந்து லவ் படங்கள் பண்ணி பெரிய ஃபேன்ஸ் வட்டாரம் உருவாயிடுச்சுங்கிறத நான் வந்து அதை பண்ணிட்டு ஓகே இவர் இந்த நேரத்துல இவரை வந்து ஆக்ஷன் ஹீரோ மாத்தி விடுறதுக்கான ஒரு படம் பண்ணணும்னு விஜய் சார் போய் சொன்னார். அடுத்து அவர் ஆக்ஷன் ஹீரோ பண்ண படம் தான் திருமலை. அங்கிருந்து எங்க தளபதி அவருக்கு வந்து இன்னைக்கு மாஸ் ஹீரோ ஆயிட்டாரு. ஓ ஸ்டைல் ஸ்டைல். கில்லி ஃபர்ஸ்ட் 15 crores of Hollywood. ஆக்ஷன் ஹீரோ காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம். நெய் எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா. அந்த டைமிங் சென்ஸ் எக்ஸலென்ட்டா இருக்கு விஜய். கீப் இட் அப் விஜய். ஓ மீன் சாப்பிடுங்க. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. மீன் சாப்பிடலைன்னா மீனுக்கு நல்லது. மீனுக்கு கால் இருக்கா இல்லையா? உண்மையிலேயே இதுல தான் சுட்ட புல்லட் கூட என்கிட்ட தான் இருக்கு. அன்புனாலும் சரி അടിനാലും ശരി. വെരി ബിഗ് വിജയ് ഫാൻ. നമ്മുടെ കേരളത്തിൽ ഇത്രയും തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് ഒരാളെ ഇത്രയും സ്നേഹിക്കുന്ന energy level is so amazing. Hrithik Roshan. Can I like Vijay? JR and TR. Vijay has got his unique style. Superstar, how are you so good? All time record. அந்த ரெக்கார்டை வேட்டைக்காரன் பீட் பண்ணிச்சு. Most popular Tamil actor இளைய தளபதி விஜய். கூட பார்த்தா நீங்க அவங்க பண்ண மாதிரி டான்ஸ் யங்ஸ்டர்ஸ் பண்ண முடியாது. ஸ்டெப் டான்ஸ்ல செம்ம. Excuse me.
ரன்னிங் ட்ரெயின் மேல 120 feet ஹைட் வச்சு நம்ம டூப் போட முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் ஒரிஜினலாவே பண்ணாங்க. It's a great privilege to call upon someone who is dedicating his life to such excellence, and the favorite hero for the year 2012. Vete. Put your hands together for the one and only Vijay. ஸ்டெப் டான்ஸ் ஸ்டெப்லாம் அப்படி இருக்கும் गाइस. ఓ పాతికిటే இருக்கலாம். ట్రైన్ అయిదా వந்திருக்காரு. విజయ్ క్రేజ్ గాని ఎంత ఉందో మనకి సౌత్ లో మొత్తం అందరికీ తెలుసు. அப்படியே சிவாஜி சொன்னது ஞாபகம் வந்தது. அப்பா வந்து இந்த தம்பி வந்து பெரிய ரவுண்ட் வருவாருன்னாங்க. அந்த ரவுண்ட் ஆரம்பிச்சது இன்னும் முடியல, போயிட்டே இருக்கு. തമിഴ്ന്ന് മാത്രമല്ല ഇന്ത്യയിൽ തന്നെ ഏറ്റവും കൂടുതൽ റവന്യൂ ജനറേറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്ന സ്റ്റാർസിൽ ഒരാളാണ് വിജയ് സർ. ഓരോ പ്രാവശ്യവും ഒരു വിജയ് സിനിമ ഇറങ്ങുമ്പോൾ ഒരു ഇൻഡസ്ട്രിയുടെ സ്കീമാറ്റിക്സ് ആണ് മാറും. അവർ എൻറ്റയർലി കംപ്ലീറ്റ് പാക്കേജ് நினைக்கிறேன். எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த திரையுலகம் வந்து ஒரு சரிவை நோக்கி தான் போயிருக்கு. அந்த சரிவுல இருந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கிற ஒரே நாயகன் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்றாரு. ஸோ ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஷேட் ஆஃப் எம்ஜிஆர் விஜய் மேல இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ தமிழக மக்கள் அவர் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவர் அதுக்கான ரிவார்டை கொடுத்து தான் ஆகணும். கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும். கரெக்டாக ரிலீஸ்க்கு ஒரு 2 daysக்கு முன்னாடி சில அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் கிட்ட இருந்து சில கடிதங்கள், தேட்டர் ஓனர்ஸுக்கு சில மிரட்டல்கள், இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிங்கன்னா சில ப்ராப்ளம் வரும், அது வரும் அப்படி இப்படின்ட்டு. நானும் உங்களை மாதிரியே இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடும்னு நானும் படம் ரிலீஸ் ஆகும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கோம். நான் ஏமாந்து போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு படத்துக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. காவலன் படத்துக்கு வந்துகிட்டு இருக்கு, வேளாத்துக்கு வந்துகிட்டு இருக்கு, பொறுத்து போயிருந்தோம், துப்பாக்கி வந்துச்சு. ஒவ்வொரு படமும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரை 5-6 படம் இது மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால கண்டிப்பா தலைவர் படம் ரிலீஸ் ஆகணும். விஜய் தான் பாவம் பண்ணாரு, எல்லாருக்கும் நல்லா தானே செஞ்சுட்டாரு. அவங்க வாழ்க்கையில ஒரு துயரமான நாள். தலைவர் ரிலீஸ்க்கு முன்னாடி என்னுடைய ரசிகர் ஒருத்தர் இழந்த வாடா விஜய் வரமாட்டேன். சக்தி போடுறா இவனை. Back to box office with a bang. Oh, the journey from இளைய தளபதி. இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்றாங்க. 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் படங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? தளபதி I think he's a professor, intelligent. நானே பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னா என்னதான் நம்ம ரோப் வச்சு சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வச்சாலுமே தண்ணியில் போய் டங்குன்னு அடிக்கும் போது அடிக்கணும். அத்தனை வாட்டர் கரண்ட்டும் கொஞ்சம் மேலே அடிக்கும், உடம்பு அவ்வளோ வலிக்கும். ஓகே இருக்கட்டும், பண்ணுவோம்பா. என்ன ஆச்சரியப்படுறேன், இவ்வளவு ரிஸ்க் இருக்கு. அதெல்லாம் அவரு ஒண்ணுமே இல்ல கைஸ், எல்லாத்தையும் செய்வாரு. தெரியல, ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கு ட்விஸ்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை. ஆனா அது சொல்லவே இல்லை யார்ட்டையும். ட்ரெயினோட கால்ல அது முடிக்கும் போது பப்புன்னு அடிச்சு அப்படின்னும் போது எனக்கு அங்க அப்படியே பார்த்தோன்னே அதான் சொல்ல இஸ் த மேன் அப்படின்ற மாதிரி. இஸ் an example for all the dancers in Tamil industryன்னு சொல்லலாம். கும்பகோணத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல திடீர்னு ஒரு தீ விபத்து நடந்து தப்பிச்சு போக வழி இல்லாததுனால அங்க 94 குழந்தைங்க பரிதாபம் கருவி செத்து போனாங்க. இன்குபேட்டர்ல வச்சிருந்த ஒரு குழந்தை பெருச்சாலி கடிச்சு இறந்து போறதுல நம்ம ஊர்ல மட்டும் அந்த பயம் தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட இன்வெஸ்ட். இது முதல் விருதும் அல்ல, இதோட இது நிற்க போறதும் இல்லை. இன்னும் நிறைய வேலை இருக்கு. நாம ஒரு செயல் செஞ்சா அது நமக்கு நல்லது நடந்தா சந்தோஷம்தான். ஆனா அதே செயல் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தா அதான் சரியானதும் கூட.
அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சில விஷயங்கள், சில வசனங்கள் இந்த மெர்சல் படத்தில் நான் பேசினேன். செக்ஷன் 49P. செக்ஷன் 49P சர்க்கார் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 49P பத்தி எல்லாருமே அதிகமா பேசிட்டு இருக்காங்க. The Samrat of South Indian cinema and People's Choice Best Actor. இன்னைக்கு அவார்டு வாங்கின அத்தனை பேரும் அவங்கவுங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பலன். ஆனால் எந்த பலனும் கிடைக்காம இன்னைக்கு போராடிட்டு இருக்கிற விவசாயிகளை நினைச்சா கொஞ்சம் வலிக்குது. பசி ஈஸியா தீந்துறதுனால தான் நாமளும் அவங்கள பத்தி அதிகமா நினைக்கிறது இல்லையா நம்ம தெரியும். வல்லரசு ஆவதை விட விவசாயிக்கு நல்லரசாக வேண்டும் என்று சொன்னது எங்க வயிற்றுல எல்லாம் பால வார்த்தை மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. விவசாயம் நீ கண்டுக்கிறதே கிடையாது. எங்களை நான்காந்தர குடிமக்களாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அப்படி சொன்னதுல எங்களுக்கு ரொம்ப திருப்தி. உலகம் பூரா சட்டத்தை உருவாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையையும் பாதுகாக்கத்தான், பறிக்கிறதுக்கு இல்லை. தமிழனோட அடையாளம் ஜல்லிக்கட்டு. அன்னன்னைக்கு கிடைக்கிற 500,000 வச்சுக்கிட்டு சின்ன சின்ன தொழில் பண்ற வியாபாரிங்க முதற்கொண்டு தேவையில்லாமல் இவங்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது சின்ன ஃபீல் தான். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய நடிகர் விஜய் அவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்தார். ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையா, கஷ்டத்துல வேதனையில எங்ககிட்ட இருந்து பங்கெடுத்துட்டு போச்சு இந்த மகன். எனக்கு தேவை பதவி, பண, அதிகாரம்லாம் இல்லை சார். என் சனங்களோட நிம்மதி. அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா. ஹிட்டு, அப்பே பஸ்தே ஃபுல் அவார்ட். ஓ அதெல்லாம் கூட பெருசு. உங்களை தான் சம்பாதிச்சேன். ஆமா गाइस, 25 வருஷமா ஒரு இரும்பா ஒரு பட்டறைக்குள்ள போய் மிலிட்டாய் சுத்தியல்ல அடி வாங்கி இன்னைக்கு ஷார்ப்பா ஒரு கத்தியா ஒரு அவதாரத்துல இதோ உங்க முன்னாடி அங்க ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாயி அவன் லீடரா மாறுவான். கொரோனா நிவாரண நிதியாக 1.30 கோடி ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது. தமிழ்நாடு, கேரளா, மலேசியா, இப்போ மாறியா இருக்கு गाइस. ஓ தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் டீச்சர் அடிக்கலாம். Kill them with your success, bury them with your smile. இதை நான் பார்த்துட்டேன். ஜேர்னி ஆஃப் தளபதி விஜய். ஓ செம்மையா செஞ்சிருக்காங்க. கலர் ஸ்கிரீனு வேற லெவல் கைஸ். தளபதி அண்ணன் வீடியோ இந்த மாதிரி செஞ்சிருக்கிறத ஓ வேற லெவல் கைஸ். எல்லாத்தையும் இந்த வீடியோவில் போட்டிருக்காங்க. எனக்கு பாதி தெரியாது கைஸ் இந்த மாதிரி செஞ்சிருக்காருன்னு தளபதி அண்ணன். எனக்கு ரொம்ப 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 இவ்வளோ பிடிச்சிருக்கு கைஸ். தளபதி அண்ணனை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஃபேனு. ஓ உலக நாட்டு ஃபுல்லாக கைஸ் இவ்வளோ பேர் தளபதி அண்ணனோட ஃபேனு. ஓ இப்படி இருக்கு கைஸ் தளபதி அண்ணனை பார்க்கறதுக்கு. அவரு பார்த்தீங்களா, அவர் மொத்த படத்துக்கும் இப்போ இருக்கிற படத்துக்கும் எப்படி இருக்காரு பாருங்க. சொல்லியிருப்பாங்க, ஒரு டேரக்டர் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, முடியாதெல்லாம் தளபதி அண்ணனை முடிச்சு கொடுத்துருக்காரு. ஓ எல்லாமே செய்கிறாரு கைஸ். டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், ஓ டான்ஸ் மாஸ்டர் கூட பேசியிருக்காங்க. செம்ம கைஸ். அந்த அடிப்பட்டு முடிஞ்சு அடுத்த படத்துலேயே எவ்வளோ வேகம் ஆடி இருக்காரு பாருங்க. செம்மையா இருக்கு கைஸ் இந்த வீடியோ. ஓ
எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ் இந்த வீடியோ. இவரோட படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க எல்லாம் கருத்து எல்லாமே இருக்கும் கைஸ். அவரோட படமே வந்து வேற லெவலில் இருக்கும் கைஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கைஸ் தளபதி அண்ணனை. அந்த நட்டிப்பாக இருக்கட்டும், அவரோட பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவர் இந்த ஸ்டைலாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தளபதி அண்ணனை பற்றி. அப்படி இருக்கும் கைஸ். ஆனால் இந்த வீடியோ இருக்க சொல்லி வரல கைஸ். அப்படி இருக்கு, அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க வீடியோ. அவரோட ஜேர்னி எடுத்து இந்த வீடியோவில் செஞ்சுருக்காங்க. அவர் என்ன கஷ்டப்பட்டிருக்காரு, என்னெல்லாம் தாண்டி வந்திருக்காரு. அதான் கைஸ் இந்த வீடியோ நான் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படி இருக்கு கைஸ். ஒன்று கரெக்டாக செஞ்சுருக்காங்க. அந்த கட்லாம் பாருங்க. அதான் கைஸ் அவர் லெஃப்ட்லேயே இருந்து மிஷனில் வந்து பூந்தாரு பாருங்க, திருமலையிலேருந்து. பிளாக் பஸ்ட் படம் தான் எல்லாமே. தளபதி என்னோட ஃப்ளாப்பாக இருந்தால் கூட அவர் கண்டுக்கவே மாட்டார். தளபதி என்ன நட்டிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ வரைக்கும் பிளாக் பஸ்ட் படம் பார்த்துருப்பீங்க. தலைவா வந்து பேன் பண்ணி அடுத்த இதில் வந்து அவார்டு கிடச்சிருக்கு. இதான் கைஸ் நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இதை பற்றி. அவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காங்க. டான்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லை கைஸ். தமிழ் இண்டஸ்ட்ரியில் பாருங்கள், தமிழ் இண்டஸ்ட்ரியாக இருக்கும், மலையாளம் இண்டஸ்ட்ரியாக இருக்கும், எல்லாம் கைஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், படம் நடிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து தளபதி அண்ணனை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்தியா இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், நிறைய ஆக்டர் கைஸ், பெரிய பெரிய ஆக்டர் வந்து தளபதி அண்ணனை பற்றி பேசியிருக்காங்க. செம்மையாக இருக்கும் கைஸ். டைரக்டராக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், எவ்வளோ செய்ய முடியாதுன்னு சொன்னது எல்லாமே செஞ்சு முடிச்சிருக்காரு. அதான் கைஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து இப்போ வரைக்கும் நம்ம தளபதி அண்ணனா இருக்காரு பாருங்க. இவ்வளோ கஷ்டம் வேற லெவல் கைஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஜேர்னி ஆஃப் தளபதி விஜய். நான் நினைச்சேன் கைஸ் இப்படி இருக்காதுன்னு, பார்த்தா வந்து வேற லெவலில் செஞ்சுருக்காங்க. கலர் ஸ்க்ரீனு செம்மையாக இருக்கு கைஸ், செம்மையாக இருக்கு. சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தளபதி அண்ணனை வந்து இன்னும் நிறைய படம்லாம் வரட்டும். கடைசியில் அந்த இதில் சொல்லுவார் பாருங்க, அந்த டைலாக் செம்ம கைஸ். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தளபதி அண்ணனா அவரோட ஃபேனோட பாண்டிங் பாருங்க. ஃபேனுக்கும் தளபதி அண்ணனுக்கும் அவரோட ஃபேன் பாருங்க அவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதான் தளபதி அண்ணனோட படம் வெளியாகனாவே அவ்வளோ பேர் படம் பார்க்குறதுக்கே. நானும் போய் பார்ப்பேன். அவ்வளோ ஃபேன் கைஸ், அவ்வளோ ஃபேனு. அவரோட இன்ட்ரோ பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ பேர் நிற்பாங்க. செம்ம கைஸ், செம்மையாக இருக்குது இந்த வீடியோ. அவ்வளோதான் கைஸ் இந்த ரியாக்ஷன். நான் பேசிட்டேன் கைஸ் தளபதி அண்ணனை பற்றி. பிடிச்சது வந்து நான் பேசிட்டேன். உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Bye guys, bye guys. Now I'm disappearing, looking for light. Listen.